ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் 2024 ட்ரிபிள் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஆர் பார் கியூஎன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் டி ஃபிளிப் ஃப்ளாப்பஸ் டி கியூஎன் பார் ப்ளஸ் டி பார் கியூஎன். டு சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஏ பார் சி பார், ஏ பார் டி பார், பி பார் சி பார் ப்ளஸ் பி பார் டி பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏபியும் சிடியும் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலேயுமே ஏ பார். ஸோ உன்னோட இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரப்போ என்ன 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 0. The logic circuit that has 3 inputs A, B and C whose output will high only when a majority of the inputs are high, the simplified output expression will be. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு லாஜிக் சர்க்கியூட்க்கு we have 3 inputs A, B, C. ஸோ ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் எப்போ ஹையாக இருக்குன்னா when majority of the inputs are high. மெஜாரிட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு இன்புட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 0 இருக்கப்போ 0, இதுக்கும் 0, இதுக்கும் 0. ஸோ இது வந்து நமக்கு 2 1 வருது. ஸோ 1. ஸோ இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா 100க்கு 0 தான் இருக்கும். 101க்கு 1, 110க்கு 1, 111க்கு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 1 இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு லாஜிக் கேட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது? பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபிசி. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இல்லைனா ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்கணும். ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து அதாவும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் அந்த அவுட்புட் 1ஓட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து காமனாக வர மாதிரி இருக்கும். ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி அப்படிங்கிறப்போ 1 ப்ளஸ் சி வரும். ஸோ 1 ப்ளஸ் சி இஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி. ஓகேங்களா? ஸோ நிறையா வேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். த ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கவுண்டர் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். கவுண்டருக்கு ரெஜிஸ்டருக்கு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெஜிஸ்டருக்கு தி டசன்ட் ஹேஸ் நோ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலி டேட்டாவில் ஸ்டேட்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்ஸ் இருக்காது, எக்ஸப்ட் சம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரிப்பிள் கவுண்டர் வித் n ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் அ. ஸோ ரிப்பிள் கவுண்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் n இருக்கப்போ இட் கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் அ 2n is to 1 counter. The logic family which has minimum power dissipation. So minimum power dissipation எதுக்குன்னா CMOS. The CMOS NAND gate is constructed using. So CMOS NAND gate எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்னா, PMOS transistors pull up and NMOS transistors for pull down circuit. So PMOS வந்து pull upக்கும் NMOS வந்து pull downக்கும் வச்சுருப்போம். A digital circuit shown in the figure will act as. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது வந்து இண்டிவிஜுவல் வந்து பஃபராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஏ பார் இருக்கும். இந்த ஏ பார் மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு ஏவே தான் வரும். ஸோ சேம் இன்புட் இதை நம்ம மறுபடியும் ஃபீட்பேக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் தட் வி கேன் சே வெதர் இட் இஸ் அ பைஸ்டேபிள் ஒரு அஸ்டேபிள் தான் இதில் வரும். ஸோ இதில் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம பைஸ்டேபிள்னு சொல்லலாம். ஆட் நம்பராக இருந்தால் வி கேன் சே இஸ் அஸ்டேபிள். ஸோ ஈவன் நம்பருங்காட்டி இட்ஸ் அ பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னா யூனிவர்சல் கேட்ஸ் ஆர் NOR gate and NAND gate. An op amp has a differential gain of 10% and a CMRR of 100. The output voltage of the op amp with inputs of 120 microvolt and 80 microvolt will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஷியல் கெயின் கொடுத்துட்டாங்க, சிஎம்ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சிஎம்ஆருங்கிறது நமக்கு தெரியும் AD டிவைட் பை AC. ஸோ டிஃப்ரென்ஷியல் மோட் டு காமன் மோட். ஸோ இதில் நம்ம காமன் மோட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவுட்புட் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, V0 ஈக்குவல் டு AC இன்ட்டு VCM ப்ளஸ் AD இன்ட்டு VDM. ஓகேங்களா? ஸோ இது வந்து காமன் மோட் வோல்டேஜ், இது டிஃப்ரென்ஷியல் மோட் வோல்டேஜ். ஸோ காமன் வோல்டேஜுங்கிறது V1 ப்ளஸ் V2 டிவைட் பை 2. டிஃப்ரென்ஷியல் மோட வோல்டேஜ் வந்து V1 மைனஸ் V2. ஓகேங்களா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 41 மில்லி வோல்ட் வரும். ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ.